ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். இந்த மலை பிரதேசம் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எஸ்டேட்டில் வேலை செய்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், விளைநிலங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, விவசாயிகளுடைய வருமானம் பெருகுவதாக. இயேசுவின் ஆளுகைக்குள்ளே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆவியானவர் இங்கே பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மகனே, உனக்கு விடுதலை தேவை. மகனே, இந்த பாவத்தை உன்னை அடிமையாக்கி வைத்திருக்கிறது. வாலிப மகனே, உனக்கு விடுதலை தேவை. உனக்கு விடுதலை கொடுக்க நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் உண்டாக்க போகிறார். ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க தான் இயேசு இங்கே வந்திருக்கிறார். உனக்கு யாரும் இல்லை என்று அழுகிறாயா? நான் இருக்கிறேன். உனக்கு தகப்பனாக, தாயாக, சிநேகிதனாக, ஒரு சகோதரனாக உனக்கு நான் இருக்கிறேன் மகனே, உனக்கு நான் இருக்கிறேன் மகளே. அப்படி சொல்லக்கூடிய ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான். எல்லாரும் என்னவே இருக்கிறாங்க, குடிகாரன் சொல்றாங்க, துன்மார்க்கன் சொல்றாங்க, நீ பாவி நீ ஒதுக்குறாங்க. வேதனையோடு வந்திருக்கிறீர்களா? இயேசு பக்கத்தில் வந்து நின்று சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன். I love you my son, I love you my daughter. நான் சிலுவையில் உனக்காக அடிக்கப்பட்டேன், நொறுக்கப்பட்டு ஆணி கடாவப்பட்டேன். உன் பாவத்தின் சாபத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். என் அரவணைப்புக்குள்ளே வந்துவிடு என்று சொல்லுகிறார். அவனுடைய விடுதலைக்காக செபிக்கிறேன், சுகத்துக்காக செபிக்கிறேன். கட்டுகள் அறுக்கப்படுவதாக, அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. சாத்தானுடைய கட்டுகள் அறுக்கப்படட்டும், விடுதலை உண்டாகட்டும், அற்புதங்கள் நடப்பதாக. என் பேர் சந்தியா. நான் குடும்பத்துக்காக தான் நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் என் பேரை சொல்லி அழைச்சி, நீ குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுற, நீ வீட்டுக்கு போகும்போது உன் குடும்பத்தில் பெரிய மாற்றத்தை நீ காணுவேன் நீங்கள் சொன்னீங்க. சந்தியா, உன் ஜெபம் கேட்கப்பட்டது மகளே. நீ சமாதானத்தோடு போ. இன்று முதல் என் வீட்டுக்குள்ளே மாற்றம் உண்டாயிருப்பதை காண்பாய். என் ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி இப்பொழுதே அந்த ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த மாற்றம் எனக்குள்ள வந்துட்டு. ஆமென், ஆமென், ஆமென். வாதத்துல அவதிப்பட்டுச்சிருந்தேன், முடக்குவாதம். இந்த 2 நாளா எனக்கு நேத்து கூட ஒரு ஆள் பிடிச்சிட்டு வந்தாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட என்ன ஒரு ஆள் கை பிடிச்சி கூட்டிட்டு வந்தாங்க. இப்போ நல்லா நடக்கிறேன். நல்லா நடங்க, நல்லா நடங்க. பாருங்க, பிடிச்சுக்கிட்டு தான் வந்தாங்க. அவங்கள தனியா அப்படி நடக்க முடியாது. யாரும் அவங்கள பிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. 3 வருஷமா என்ன முடக்குவாதம். ஆண்டவர் நல்ல விடுதலை தந்துட்டார். ஆமென். கணவர் கிட்னி ப்ராப்ளத்தில் பாதிக்கப்பட்டு வீட்டில இருந்து மொபைல்ல பார்த்துருக்கிறாரு. அங்க அற்புதம் ஃபோன் பண்ணி சொல்லி அவங்க ஃபோன் பண்ணி இப்போ சொன்னாங்க, என் கிட்னில இருந்து ஏதோ போன மாதிரி இருக்கு, நான் சுகம் பெற்ற போய் சாட்சி சொல்லுன்னு அழுந்துட்டு இப்போ சொன்னாங்க. அவங்க எங்க இருக்காங்க? அன்னூர்ல இருக்காங்க. அன்னூர்ல கிட்னி ப்ராப்ளம். அங்கிருந்து ஜெபிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களோட சரீரத்தை விட்டு ஏதோ போன மாதிரி இருந்துச்சு. இங்க பாருங்க, ஒரு பெரிய அற்புதம். அவங்களுடைய கணவர் அன்னூர்ல இருக்கிறாரு. இவங்க இங்க இருந்து ஜெபிக்கிறாங்க. செல்போன்ல பார்த்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவருடைய கிட்னி ப்ராப்ளத்தில் இருக்கிறவருடைய சரீரத்தை விட்டு ஏதோ வெளியேறி போச்சு. ஒரு விடுதலை கிட்னியில. அவரோட அன்பை பற்றி நான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அந்த அன்பில் ஆண்டவரோட பாவத்தை மன்னிச்சதையும் இன்னும் நான் அவருக்காக வாழ்றதுக்கான பலனையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. மனம் உடஞ்சி வந்தேன். இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மீட்டிங் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அந்த அபிஷேகத்தை மறுபடியும் பெற்றுக்கொண்டேன். ஆண்டவர் அபரிதமாக மலை நிறுத்தி எங்களை இந்த கூட்டத்தில் ஒரு விடுதலையோடு எங்களை அனுப்பி வைத்தார். இயேசு நாமத்தினால நல்ல விடுதலை பெற்றுவாங்க. நல்ல ஆசீர்வாதமாக இருந்துச்சு. திரும்ப இன்னொரு டைம் இந்த மாதிரி சந்திக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம்.